கொஞ்சம் பொறுமையா இரு. ரேவதிக்கு ஒண்ணும் ஆகாது. பாவி, அந்த மாயா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்பவும் கூட்டம் இருக்கிற கோயிலுக்கு வந்து தைரியமா சுற்றுக்கா. அவ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா தான் போவா. அன்னதானம் வாங்குற மாதிரி வந்து நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு சுட்டுட்டு போயிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. அக்கா யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவ. அவளை போய் சுடுறதுக்கு அந்த ராட்சசிக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஆயசுக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணணும். இப்ப அதுவா முக்கியம்? ரேவதி குண்டடிப்பட்டு ரொம்ப சீரியஸா இருக்கா. எப்படியாவது அந்த கடவுள் புண்ணியத்துல அவ நல்லபடியா உயிர் பிடிச்சு வரணும், அதுதான் முக்கியம். டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. புல்லட் ஹார்ட்டுக்கு மேல பட்டதுனாலதான் இன்னும் உயிரோட இருக்காங்க. இல்லன்னா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எப்படியாவது என் பொண்ணை பொழைக்க வச்சிருவீங்கல்ல? இப்பவே எதுவும் சொல்ல முடியாது. உயிர் பொழைக்க வைக்கிறது ரொம்ப சிரமம் தான். என்ன மாப்பிள்ள இது? டாக்டர் இப்படி புடி கொடுக்காம பேசுறாங்களே. ரேவதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள. தைரியமா இருங்க மாமா. எடுத்துப்பா, இந்தப்பா. ரேவதி, ரேவதி, ஐயோ என் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. முருகா, என் பேத்தி நல்லா இருக்கணும். ரேவதி, ரோகிணி, என்னம்மா ரேவதிக்கு? யாரோ சுட்டுட்டாங்களாமே, இப்ப எப்படி இருக்கு ரேவதிக்கு? ஆமா பாட்டி, அந்த மாயாதான் கோவில்ல வச்சு ரேவதிய சுட்டுட்டா. அடி பாவி, அடி பாவி, என் பேத்தியை சுட்டவ அவ நல்லாவே இருக்க மாட்டா. அவ நல்லாவே போய் சேர மாட்டாமா. நாசமா போறவ. ஏம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? என் பேத்தி பொழைச்சுப்பால? ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா பாட்டி. டாக்டர் இப்பதான் சொன்னாங்க. அவ உடம்புல இருக்க துப்பாக்கி கொண்டு எடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அப்பதான் அவ பொழைப்பான்னு சொன்னாங்க பாட்டி. ஏ கிழவி, உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னா? அப்படியே நல்ல விசாரிக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? ஏற்கனவே எங்க அக்கா கிட்ட இருந்து துர்காவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட. இன்னும் என்ன சதி திட்டத்தோட இங்க வந்திருக்கேனே தெரியல. முதல்ல வெளியில போ. சித்தி, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு விவசாயம் இல்லையா உங்களுக்கு? துர்காவை அவங்க பிரிச்சு கூட்டிட்டு போனாங்க. அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதனால பாட்டி அவங்களுக்கு அடைக்காலம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அத பத்தி பேசுற நேரமா இது? ரேவதிக்கு இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பாட்டியும் மனசு கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கிழவிக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதனால நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலாதான் இருக்கும். சின்னத்த, நீங்க பேசுறது எல்லாமே எரிச்சல் வர மாதிரி தான் இருக்கு. அப்புறம் உங்க மேல எரிச்சல் வராம வேற என்ன பண்ணுவாங்க? பாட்டி ஏதோ தான் பேத்தியை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சின்னத்த? நீங்க பேசாம இருந்தா ரோகிணியா பேச போறா. சந்திரா, தயவு செஞ்சு வாயை மூடு.
விடியா, அவ குணம் தான் தெரியுமில்ல. அதையே திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போகுது? விடு. எனக்கு என் பேத்தி நல்லபடியா பொழைச்சு வந்தாலே போதும் எனக்கு. ஐயா, கலங்காதையா. நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே. அதுவும் ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணியா. அவ நல்ல மனசுக்கு அவ எப்படியாவது இத கடந்து வந்துருவாயா. நல்லபடியா வந்துருவா. நீ கலங்காம இரியா. போறேன், கோயிலுக்கு போறேன். சாமி கிட்ட கேக்குறேன், என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தி கொடு சாமின்னு நான் கேக்குறேன். நமக்கெல்லாம் நல்லதுதாயா நடக்கும். நீ கலங்காம இரு. நான் போயிட்டு வரையா.